ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எங்களோட ட்ரீம் சேனலான டெய்லி ட்ரீம்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாக்லேட் லவர்ஸ்க்கான ட்ரீம் டெஸ்டினேஷன் தாங்க. அது ஹெர்ஷீஸ் சாக்லேட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான். இந்த இடத்த மில்டன் ஹெர்ஷி அப்படிங்கிறவர் தாங்க க்ரியேட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு டவுனையே இந்த சாக்லேட் வேர்ல்டுக்காக, ஒரு ஃபேக்ட்ரிக்காக அவர் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இது பென்சில்வேனியாவில் இருக்க ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தாங்க. ஸோ ஹெர்ஷே அப்படிங்கிற டவுனுக்கு வந்தாலே ரியலான சாக்லேட் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்க்கு வந்த உடனே ஃபஸ்ட் திங் நோட்டீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாக்லேட் டிஸ்பிளேஸ் தாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கிற காற்றுல கூட அந்த சாக்லேட்டோட ஸ்மெல் வருதுன்னு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சாக்லேட் லவர்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ் அப்படின்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாக்லேட் டூரோட ஒரு ரைடு இருக்குது. இந்த ரைடில் நம்மளுக்கு அந்த ஃபுல் சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கோகோ பீன்ஸ் ஃபார்ம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா ரோஸ்டிங், கிரைண்டிங், மில்க், சுகரெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஃபைனலாக நம்மளோட ஃபேவரட் மில்க் சாக்லேட் ரெடி ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும். பெஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா அங்கே க்யூட்டான அனிமேட்டட் கவுஸ் நமக்கு சாக்லேட் மேக்கிங் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாக்லேட் எம்பையரை க்ரியேட் பண்ணது மில்டன் ஹெர்ஷின்னு நான் முன்னவே சொல்லியிருந்தேன். அவரோட ட்ரீம் ரொம்பவே சிம்பிளுங்க. அஃபோர்டபுளான சாக்லேட்டை எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே தான் இன்றைக்கி ஹெர்ஷி சாக்லேட் வேர்ல்டு இந்த பிராண்டையே ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. இந்த பிளேஸில் ஒரு சூப்பர் ஃபன் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சாக்லேட்ஸை டிசைன் பண்ண முடியும். நீங்கள் இன்க்ரீடியன்ஸை செலக்ட் பண்ணணும். நட்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸ், கேரமல்ஸ் இதெல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு, ஏன் ஈவன் ரேப்பர் டிசைன் பண்ணிவிட்டு கூட உங்களோட நேம் அதில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்டை நம்மளே டிசைன் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸை அப்படிங்கிறது டவுட்டே இல்லைங்க. இந்த ஹெர்ஷி சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இன்னொரு ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4D தியேட்டர் இருக்கும். அதாவது 3D விஷுவல்ஸில் நீங்கள் எப்படி ஸ்பெஷல் கிளாஸஸ் போட்டுட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம நியர்பை வர்றத என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த 4D தியேட்டரில் ஏர் அண்ட் விண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். வாட்டர் ஸ்ப்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்லேட் அரோமா கூட நம்மளுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சினிமா எஃபெக்ட்ஸ் அங்கே இருக்கும். அதே மாதிரி மூவிங் சீட்ஸ், அந்த சீட்ஸ்லாம் ஸ்லைட்டாக அப்படியே ஷேக் ஆகிறது, அங்கே வர கேரக்டர்ஸ்லாம் நம்மளோட பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. இந்த இன்ட்ராக்டிவ் மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபன்னான அண்ட் தென் ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லணும். ஸோ எங்களோட சேர்ந்து இந்த ஹெர்ஷி சாக்லேட் ஃபேக்ட்ரியை நீங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோஸோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.